டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு இன்னைக்கு நடந்துச்சு. ஸோ அதில் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ குரூப் 2 கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருந்துச்சு. அண்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கேள்விகளுமே பதிலளிக்க முடிய மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸோ மொதல் கொஸ்டின், 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பார்கள் எனில், ஒரு ஆண் ஒரு பெண் 5 சிறுவர்கள் இணைந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அல்லது அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே வேற வேற குரூப்ஸ். ஸோ 3 ஆண்கள் 4 பெண்கள் 12 சிறுவர்கள், இவங்க தனித்தனியா இந்த குரூப் வேலை செஞ்சாங்க அப்படின்னா அந்த வேலை எத்தனை நாள்ல முடியும்? ஒரு நாளில் முடிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாள் தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி குரூப் ஒர்க் கம்பேரிசனை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலரா அந்த ஒரு தனிநபர் அந்த வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுங்கிறத நான் முதல்ல கண்டுபிடிச்சிடணும். ஒரு ஆண் அந்த வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? 3 ஆண்கள் ஒரு நாள்ல அந்த வேலையை முடிக்கிறாங்கன்னா, ஒரு ஆண் தனியா செஞ்சாங்கன்னா 3 நாள் ஆயிருக்கும். ஸோ ஒரு பெண் தனியா வேலை செஞ்சாங்கன்னா 4 நாள் ஆயிருக்கும். ஒரு சிறுவர் தனியா வேலை செஞ்சா 12 நாள் ஆயிருக்கும். புரிஞ்சுதா? ஸோ ஒர்க் டன் ரேஷியோ நம்ம எழுதியாச்சு, எவ்வளவு நாட்கள்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம என்ன எழுதணும்? காமன் ஒர்க் மெத்தட் படி அவங்க செஞ்ச பொது வேலையை நான் அசியூம் பண்றேன். பொது வேலையை எப்படி அசியூம் பண்றது? 3 நாட்கள் 4 நாட்கள் 12 நாட்கள் அந்த வேலையை முடிக்க முடியுது அப்படின்னா இந்த 3 4 12க்கு பொதுவான ஒரு நம்பர் தான் இருக்கும். ஸோ எல்சிஎம் என்ன? 12. ஸோ இப்போ 12 ஒர்க் அவங்க முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆண் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிச்சிருப்பாங்க? 12/3 ஒரு நாளைக்கு 4 ஒர்க்கு. ஒரு பெண் 12/4 3 ஒர்க்கு. ஒரு சிறுவர் 12/12 ஒரு ஒர்க் முடிச்சிருப்பாங்க. புரியுதா? சோ என்ன சொல்லியிருக்காங்க அடுத்து? எனில் ஒரு ஆண் ஒரு பெண் 5 சிறுவர்கள். ஒரு ஆண் ஒரு பெண் 5 சிறுவர்கள், இந்த 3 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த வேலை எத்தனை நாள்ல முடியும்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒரு ஆண் எவ்வளவு முடிப்பாங்க? 4. ஒரு பெண் எவ்வளவு? 3. 5 சிறுவர்கள், ஒரு சிறுவர் ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா 5 சிறுவர்கள் 5 வேலையை முடிப்பாங்க. சோ மொத்தமா சேர்த்து எவ்வளவு? 12 ஒர்க்கை முடிப்பாங்க. எனக்கு மொத்தமே காமன் ஒர்க் எவ்வளவுதான்? 12 தான் நான் அசியூம் பண்ணிருக்கிறேன். 12 ஒர்க்கா செய்யறாங்க அப்படின்னா அவங்க ஒரே நாள்ல வேலையை முடிச்சிருவாங்க. ஆன்சர் ஏ, ஒரு நாள். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. சதவீதம் கான்செப்ட் அப்ளை பண்ற மாதிரி. ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல் மற்றும் உயிரியல் ஆகிய பாடங்களுக்கான இடங்கள் என்ன ரேஷியோல இருக்குது? 5:7:8. 5:7:8 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. இந்த இடங்களை முறையே 40%, 50% மற்றும் 75% உயர்த்துவதற்கான நெறிமுறை பெறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உயர்த்துறாங்க அப்படின்னா இனிஷியலா அது எவ்வளவு? நம்ம சதவீதம் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ஆரம்ப மதிப்பை எப்போது 100% வச்சுக்கிடுவோம். சோ எவ்வளவு கூடுது? 40% கூடுதுன்னா எத்தனை சதவீதமா மாறிடும்? 140% மாறிடும். இது எவ்வளவு மாறும்? 50% கூடுது அப்படின்னா 150% மாறிடும். இதுல 75% கூடுதுன்னா 175% மாறிடும். ஓகேவா? சோ அப்போ 5ங்கிறது 140% மாறுது அப்படின்னா என்ன செய்யணும்? சதவீதம் கண்டுபிடிக்கணும். 5ல 140% எவ்வளவு? 5 × 140 / 100. 5 × 140 பெருக்கலாம் 700. 700/100 என்ன வரும்? 7. 700. 14 × 70. 700 / 100 இஸ்ட் 150%. 7ல் 150%ங்கிறது என்ன? 7 × 150. 7 × 150 எவ்வளோ? 1050 / 100 இஸ்ட் 8ல 175% அப்படிங்கிறது என்ன? 8 × 175 / 100. 8 × 175 எவ்வளவு வரும்? 8 6 14 1400 / 100. ஸோ ரேஷியோ இருக்குது. ஸோ 100 எல்லாத்துலயுமே கேன்சல் ஆயிரும். எனக்கு ஃபைனல் ரேஷியோ என்னவா கிடைக்குது? 700:1050 1400. இப்போ கேன்சல் பண்ணுங்க. ஒரு 0 கேன்சல். 70 105 140. இந்த நம்பர் எல்லாமே எதால வகுப்படும்? 35ஆல வகுப்படுமா? ஸோ 2 35 70, 3 35 105, 4 35 140. ஸோ அப்போ ரேஷியோ என்னவா மாறிடுச்சு? 2:3:4. ஆன்சர் ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின், $15 கிலோகிராம் சர்க்கரையின் விலை ரூபாய் 255. ஸோ சாதாரண பெருக்கல் வகுத்தல் கணக்கு தான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 15 கிலோகிராம் சர்க்கரையின் விலை 255 அப்படின்னா 1 கிலோ சர்க்கரையின் விலை என்ன இருக்கும்? 1 கிலோ 255 / 15. ஸோ கேன்சல் பண்ணா 25ல ஒரு 15 இருக்குது, 105. 105ங்கிறது 7 15 105. இப்போ 1 கிலோ எவ்வளவு மாறிடுச்சு? 17 ரூபாய். சர்க்கரையின் விலை 17 ரூபாய். 17 கிலோகிராம் டீ தூளின் விலை 1615. அப்போ 1 கிலோ டீ தூளின் விலை 1615 / 17. ஸோ கேன்சல் பண்ண என்ன வரும்? ஸோ 17 7ஆல பெருக்குனா 8, 9ஆல பெருக்குனா
9 × 17 90 163 153 மீதி ஒரு 85 இருக்குது 5 17 85 95 ரூபாய். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 22 கிலோகிராம் அரிசியின் விலை 572. அப்போ 1 கிலோ அரிசியின் விலை என்ன 572 டிவைடட் பை 22. ஸோ கேன்சல் பண்ணா 2 22 44 மீதி 13 132 6 22 132. ஸோ எனக்கு எல்லாத்துலயுமே 1 கிலோ அரிசியினுடைய விலை 1 கிலோ டீ தூள் விலை 1 கிலோ அரிசியின் விலை எனக்கு தெரிஞ்சிடுச்சு, சர்க்கரை விலை தெரிஞ்சிடுச்சு. என்ன கேட்டிருக்காங்க எனக்கு 18 கிலோ சர்க்கரை 21 கிலோ டீ தூள் மற்றும் 27 கிலோ அரிசியின் விலை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சர்க்கரையின் விலைங்கிறது எனக்கு 18 கிலோ, 1 கிலோ அரிசியினுடைய 1 கிலோ சர்க்கரையினுடைய விலை 17. இப்போ 18 × 17 பிளஸ் 21 கிலோ டீ தூளினுடைய விலை 95 ரூபாய். அப்போ 21 × 95 பிளஸ் 27 கிலோ அரிசி, 1 கிலோ அரிசியின் விலை 26 ரூபாய் × 26. ஸோ எல்லாத்தையும் பெருக்கி எழுதி கூட்டினா ஆன்சர் 18 × 17 இதுல ஒரு 180 250 306 பிளஸ் 21 × 95 95 20ஆல பெருக்குனா 190 1995 வருமா 21 95 5 10 19 1 18 19 1995 பிளஸ் 27 26ஆல பெருக்குனா 27 26 6 42 4 12 26 30 3 6 602 4 3 7 702. ஸோ எல்லாத்தையும் கூட்டினா ஆன்சர். ஸோ 2 5 7 6 13க்கு 3 மீதி 1 1 9 10 மீதி 1 1 9 10 10 1 7 8 17 20க்கு 0 மீதி 2 2 1 3. ஸோ இப்போ ஆன்சர் ரூபாய் 3003. சாதாரண வகுத்தல் கணக்கு தான். 1 கிலோ அரிசி 1 கிலோ சர்க்கரை 1 கிலோ டீ தூள் விலை கண்டுபிடிச்சிட்டா அவங்க கேட்டிருக்க கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சார். அடுத்த கேள்வி, ஒரு நபரின் வருமானம் 10% உயர்த்தப்பட்டு பின் 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்ற விகிதம் காண்க. ஸோ ஓவரால் சேஞ்ச் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 10% கூடுது, அப்புறம் 10% குறையுது. இதுக்கு நமக்கு ஷார்ட்கட்டும் இருக்குது. கான்செப்டுவலாக அது அப்ரோச் வரனா ஆரம்பத்தில் 100 ரூபாங்கிற பொருள் என்னவா மாறுது 10% சரி வருமானம் சொல்லியிருக்காங்க. ஒருவருடைய வருமானம் 100 ரூபாய் அப்படின்னா முதல்ல என்னவாகுது 10% உயர்கிறதா. அப்போ 10% கூடுதுன்னா எவ்வளவு மாறி இருக்கும் 110 ரூபாயா மாறி இருக்குமா. அடுத்து 10% என்ன ஆகுது குறையுது. 110ல் 10% எவ்வளவு 11 ரூபாய். இப்போ 11 ரூபாய் குறைஞ்சா எவ்வளவு மாறிடும் 99 ரூபாய் மாறிடும். ஓவராலா எவ்வளவு குறைஞ்சிருக்கு 1 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அதாவது 1% குறைகிறது. ஆன்சர் ஏ 1% குறைகிறது. ஸோ இதை நேரடியாக ஷார்ட்கட்ல எப்படி போடலாம் a² / 100. ஏங்கிறது எவ்வளவு சதவீதம் கொடுத்துருக்காங்க. ஒரே சதவீதம் எனக்கு கூடி குறையுது அப்படின்னா -x² / 100ங்கிற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். -10² / 100. ஸோ -100/100 கேன்சல் பண்ணா எவ்வளோ -1. மைனஸ்ங்கிறது எதை டினோட் பண்ணுது சதவீதம் குறைகிறத டினோட் பண்ணுது. ஸோ அப்போ 1% குறைகிறது. அடுத்த கேள்வி, ஸோ ரீசனிங்ல ரேங்கிங் தரவரிசையிலிருந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. 45 மாணவர்கள் உள்ள வகுப்பில், ஸோ தரவரிசைங்கிறது மேல இருந்து கீழே பார்க்க எனக்கு ரேங்க் லிஸ்ட் போட்டிருப்பாங்க. அதுல மொத்தம் 45 பேர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 45 மாணவர்கள். அதுல 9வது தரம் யாரு ரவி. 9th ரேங்க் யார் வாங்கியிருக்கா ரவி. அப்ப ரவிக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க 8 பேர் இருக்கிறாங்க. அடுத்து ராஜுக்கு கீழே 18 மாணவர்கள் தரம் பெற்றுள்ளனர். அப்ப ராஜ்னு ஒரு பர்சன் இருக்கிறாரு. அந்த ராஜுக்கு கீழே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க 18 பேர் இருக்கிறாங்க. அப்போ ரவி மற்றும் ராஜ்க்கு இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு இன்பிட்வீன்ல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கிறது தான் கேள்வி. சோ ராஜ் வரைக்கும் இங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ராஜுக்கு பின்னாடி 18 பேர், ராஜையும் சேர்த்தா 19 பேர். ரவி 9வது ஆளா இருக்கிறாரு, அவருக்கு முன்னாடி 8 பேர், அப்ப ரவியோட சேர்த்தா 9 பேர். அப்ப 19 + 9 28 பேர் இதுலயே விழுந்துட்டாங்க. அப்ப மொத்தம் 45ல் 28 போக மீதி இருக்கவங்க தான் இடைப்பட்ட மதிப்பு எவ்வளவு 45ல் 28 போயிடுச்சுன்னா ஆன்சர் 17. ஸோ அப்ப ரவி மற்றும் ராஜுக்கு இடைப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை என்ன 17. அடுத்த கேள்வி, ஸோ இந்த கொஸ்டின் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட அப்படியே டிட்டோவா கேட்டிருக்காங்க. டேஞ்சர் அப்படிங்கிறத எனக்கு கோட் பண்ணியிருக்காங்க, நம்பரா கோட் பண்றது. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தையுமே ஒரு எண்ணா வந்து என்ன பண்ணியிருக்காங்க குறியிட்டிருக்காங்க. இந்த குறியீட்டில் மெஷின் அப்படிங்கிறத எழுதும் போது அந்த சொல்லின் குறியீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேஞ்சர் கோடிங் அண்ட் டீகோடிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்பபெட்ஸினுடைய பொசிஷன்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ டிங்கிறது 4வது எழுத்து, ஏங்கிறது முதல் எழுத்து, N 14வது எழுத்து, G 7வது எழுத்து, A 5வது எழுத்து, R 18வது எழுத்து. இதை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க 10 7 20 13 14 கோட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் 10 7 20 13 11 24 எவ்வளவு ஆட் ஆகுது எல்லாத்துலயுமே 6 ஆட் ஆகுதா. ஸோ எல்லாத்துலயுமே 6 ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி என்ன எழுத போறேன் மெஷினை எழுத போறேன்.
MACHINE. ஸோ எம்ங்கிறது 13வது எழுத்து, ஏங்கிறது முதல் எழுத்து, சிங்கிறது 3வது எழுத்து, H 8வது எழுத்து, I 9வது எழுத்து, N 14வது எழுத்து, E 5வது எழுத்து. ஸோ எல்லாத்துலேயுமே 6 கூட்டி எழுதுனா 13 + 6 19, 1 + 6 7, 3 + 6 9, 8 + 6 14. ஆன்சர் டி. 19 7 9 14 15 20 11. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ABC 3 நபர்கள் தனித்தனியா ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க? ABC 3 பேர் தனித்தனியா 12 நாட்கள், 15 நாட்கள், 20 நாட்கள்ல முடிக்கிறாங்க. ஸோ காமன் ஒர்க் மெத்தட் படி அவங்க செஞ்ச பொதுவான வேலையை நான் அசியூம் பண்றேன். 12 15 20 பொதுவான வேலை என்னவா இருக்கும்? LCM 60. அப்ப 60னா A ஒரு நாள் வேலை எவ்வளவா இருக்கும்? 5. B ஒரு நாள் வேலை 4. C ஒரு நாள் வேலை 3. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? இப்பொழுது 3 பேரும் அந்த வேலையை ஒன்றாக செய்ய தொடங்குகின்றனர். இப்போ A + B + C 3 பேரும் சேர்ந்துதான் வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனால் C 2 நாட்களில் வேலையை விட்டு விடுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2 நாள் கழிச்சு யார் போயிடுறா? C போயிடுறாங்க. மீதி யார் இருக்கா? Aயும் Bயும் தான் அந்த ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ கேள்வி எனக்கு அந்த Aயும் Bயும் மட்டும் மீதமுள்ள வேலையை எவ்வளவு நாள்ல முடிக்கிறதா தான் கேட்டிருக்காங்க. சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ 3 பேர் சேர்ந்து தானே வேலை செய்யறாங்க. 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க? 5 + 4 9 3 12 பெர் டே. ஒரு நாளைக்கு 12 ஒர்க் முடிப்பாங்க. 2 நாள் தான் சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னா எவ்வளவு ஒர்க் முடிஞ்சிருக்கும்? 2 × 12 24 ஒர்க் முடிஞ்சிருக்குமா? மொத்த ஒர்க் எவ்வளவு நான் அசைன் பண்ணிருக்கிறேன்? 60. இப்போ 60ல 24 ஒர்க் அவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா மீதி வேலை எவ்வளவு இருக்கும்? 64ல 24 போயிடுச்சுன்னா மீதி வேலை 36. இந்த 36 தான் யாரு செய்யறா? Aயும் Bயும் மட்டும் செய்யறாங்க. ஏன்னா C வேலையை விட்டு போயிட்டாரு. அப்ப Aயும் Bயும் மட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளவு செஞ்சிருப்பாங்க? 5 + 4 ஒரு நாளைக்கு 9 தானே. அப்ப 36 வேலையை 9 9ஆ செய்யறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நாளா இருக்கும்? 4 நாளா இருக்கும். ஆன்சர் A 4 days. அடுத்த கொஸ்டின். சதுர வடிவிலான ஒரு பூங்காவானது அதன் அனைத்து பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலம் உள்ள ஒரே அளவிலான பாதையால் சூழப்பட்டுள்ளது. அந்த பாதையினுடைய பரப்பளவு 288 சதுர மீட்டர் எனில் அந்த பூங்காவின் சுற்றளவை காண்க. கேள்வி. சதுர வடிவிலான பூங்கா, இதை சுத்தி எனக்கு ஒரே அளவிலான ஒரு பாதை இருக்குது. பாதையினுடைய அளவு என்ன? 2 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து பக்கங்களிலும் 2 மீட்டர். அப்ப இங்க 2 மீட்டர், இங்க 2 மீட்டர், இங்க 2 மீட்டர், இங்க 2 மீட்டர். இப்ப கேள்வி எனக்கு என்ன? அந்த பூங்காவினுடைய சுற்றளவு தான் கேட்டிருக்காங்க. சுற்றளவுனா என்ன? சதுர வடிவான பூங்கா. அப்ப நான் 4A கண்டுபிடிக்கணும். அதாவது A எனக்கு தெரிஞ்சாதான் நான் சுற்றளவு கண்டுபிடிக்க முடியும். அந்த ஏவை எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு பூங்காவினுடைய பக்களவு ஏன்னு எடுத்துக்கிடுறேன். அப்போ அதனுடைய அந்த அகல பாதைகள், அந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த பாதையை சேர்த்து அதனுடைய பக்களவு என்னவா இருக்கும்? இது A. இந்த பக்கம் ஒரு 2, இந்த பக்கம் ஒரு 2னா என்னவா இருக்கும்? A + 4. அதே மாதிரி எனக்கு அகலம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? A, இங்க ஒரு 2, இங்க ஒரு 2, A + 4 இருக்குமா? ஸோ இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? இந்த பாதையினுடைய பரப்பளவு கொடுத்துட்டாங்க 288 சதுர மீட்டர். இப்போ பாதையினுடைய பரப்பளவு நம்ம பொதுவாக எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓவராலா இந்த பெரிய சதுரத்துல இருந்து உள்ள இருக்கிற சின்ன சதுரத்தை கழிச்சா எனக்கு இந்த பாதையின் பரப்பளவு கிடைக்கும். அப்போ அந்த பெரிய சதுரத்தினுடைய அளவு என்ன? A + 4 தான் பக்க அளவு. சதுரத்தினுடைய பரப்பளவு A² தானே. அப்போ A + 4 the whole square தான் இந்த பெரிய சதுரத்தினுடைய பரப்பளவு. உள்ள இருக்கிற சின்ன சதுரத்தினுடைய பரப்பளவு என்ன? அது பக்க அளவு A தான். அது எனக்கு தெரியாது. இதை கழிச்சாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த பாதையினுடைய பரப்பளவு 288 கிடைக்கும். புரியுதா? ஸோ இப்போ இது என்ன ஃபார்முலால இருக்குது? A + B the whole square. எக்ஸ்பேண்ட் பண்ணுனா A² + B² 4² 16 + 2AB 2 × A × 4 8A minus A² = 288. இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். A² கேன்சல் ஆயிரும். ஸோ 16 + 8A = 288. எனக்கு என்ன வேணும்? 4A தானே வேணும். ஸோ அப்போ A கண்டுபிடிக்கணும். 8Aவை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இந்த 16 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 288 - 16 வித்தியாசம் என்ன? 272. 8A 272 இருந்துச்சுன்னா 4A என்னவா இருக்கும்? அதுல பாதி தானே. 272ல பாதி எவ்வளவு? 136. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? சுற்றளவு தானே கண்டுபிடிக்கணும். 4A தான் கண்டுபிடிக்கணும். 4A ஆன்சர் என்ன? 136. ஆன்சர் டி 136 மீட்டர். அடுத்த கொஸ்டின். ஒரு மனிதர் ரூபாய் 500க்கு 12 மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வாங்குகிறார். ஒரு மேசையின் விலை ரூபாய் 50, ஒரு நாற்காலியின் விலை ரூபாய் 40. அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேசையினுடைய விகிதத்தை காண்க சொல்லி கேட்டாங்க.
ஸோ எனக்கு என்ன இந்த இடத்துல இந்த மாதிரி கொஸ்டின் எனக்கு வந்து 2 அன்னோன் இருக்குது. எவ்வளோ சேர் எனக்கு வாங்கினாருங்கிறதும் தெரியாது, எவ்வளவு டேபிள் வாங்கினாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா சேரு டேபிள் இந்த ரெண்டையும் சேர்த்து மொத்தம் எவ்வளவு வாங்கியிருக்கிறாரு? 12 நாற்காலிகள் மற்றும் மேசைகள் ரெண்டு சேர்த்து மொத்தம் 12 ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கிறாரு. இந்த நாற்காலியினுடைய விலை என்ன? சேரினுடைய ரேட்டு 40. ஸோ அப்போ ஒரு சேரோட விலை 40 ரூபானா சி சேர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ அதனுடைய அமௌண்ட் என்ன? 40C. ஒரு டேபிளினுடைய விலை எவ்வளோ? 50ன்னு கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ டேபிள் வாங்கினாருன்னு தெரியாது. ஸோ அப்போ அதனுடைய விலை என்னவா இருக்கும்? 50T. இந்த மொத்த அமௌண்ட் தான் எவ்வளவு? 500. 500க்கு தானே வாங்கியிருக்கிறாரு. ஸோ எனக்கு 2 அன்னோன் 2 ஈக்குவேஷன் இருக்குது, சால்வ் பண்ண ஆன்சர். ஸோ இப்போ எனக்கு இதை சால்வ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம்? 50ஆல பெருக்கிடலாமா? ஸோ பெருக்குனா இங்க 50C, இங்க 50T, இங்க 50 × 12 600ன்னு மாறிடும். ஸோ கழிச்சு எழுதுங்க எல்லாத்தையும். ஸோ 50Cல இப்போ 40C போயிடுச்சுன்னா 10C. ஸோ +50 -50 கேன்சல் ஆயிரும். 600ல் 500 போயிடுச்சுன்னா 100. ஸோ அப்போ சேரோடைய எண்ணிக்கை என்ன? 100ல் /10. சேரோட எண்ணிக்கை 10. இப்போ சேரோட எண்ணிக்கை 10ஆ இருந்துச்சுன்னா டேபிளோட எண்ணிக்கை என்னவா இருக்கும்? 2ஆ தானே இருக்கும். ஏன்னா ரெண்டையும் கூட்டினா மொத்தம் எவ்வளவு ஃபர்னிச்சர் வருது? 12 ஃபர்னிச்சர். இப்போ சேர் மட்டுமே 10 வாங்கியிருக்காரு அப்படின்னா டேபிள் எவ்வளவு வாங்கியிருப்பாரு? சேர் 10, டேபிள் 2. எனக்கு கேள்வி என்ன? நாற்காலி மற்றும் மேசையின் விகிதம். நாற்காலி எவ்வளவு? 10, மேசை எவ்வளவு? 2. ஸோ விகிதம் எனக்கு என்ன? 5:1. ஸோ ஆன்சர் ஏ, 5:1. ஸோ அடுத்த கேள்வி. ஸோ எல்சிஎம் வச்சு கான்செப்ட் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏ மற்றும் A+2 இவற்றினுடைய மீப்பெரு பொது மடங்கு 1300 எனில் ஏ மற்றும் A+1 மீப்போம காண்க. அதே எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. முதல்ல அந்த A+2 எனக்கு என்னன்னு தெரியாது. ஏதோ ஒரு 2 நம்பர், ஆனா அதுக்கு எல்சிஎம் என்னவா இருக்குது? 1300ங்கிறத கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இப்போ A+2 அதை தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்கதை பாருங்க. A+2 அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை விட 2 அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ 2 நம்பருக்கு இடையில வித்தியாசம் 2ஆ இருக்குன்னா அந்த 2 நம்பர் என்னவா இருக்கும்? ஒன்று ரெண்டுமே ஒற்றை எண்ணா இருக்கும், அல்லது ரெண்டுமே இரட்டை எண்ணா இருக்கும். ஸோ ரெண்டுமே இரட்டை எண். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இரட்டை எண்ணினுடைய தொடர் இரட்டை எண்களினுடைய வித்தியாசம் பொது வித்தியாசமும் 2 தான், தொடர் ஒற்றை எண்களுடைய பொது வித்தியாசமும் 2 தான். அப்போ அது ரெண்டும் ஒன்று ஒற்றை எண்ணா இருக்கும் அல்லது இரட்டை எண்ணா இருக்கும். ஏன் இது ஒற்றை எண்ணா இருக்காது அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட் என்னன்னா, இது 2 ஒற்றை எண்ணா இருந்துச்சுன்னா இதை பெருக்கு கிடைக்கிறது எனக்கு ஒரு ஒற்றை எண்ணா தான் இருக்கும். 2 ஒற்றை எண்ணுக்கு நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன்னா உங்களுக்கு ஆன்சராகவும் ஒரு எல்சிஎம் உங்களுக்கு ஆன்சராகவும் ஒரு ஒற்றை எண் தான் கிடைக்கும். இது 2 ரெட்டை எண்ணா இருக்கிறனால தான் எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு ரெட்டை எண் கிடைக்குது. அப்ப இது 2 ரெட்டை எண்ணுனா கண்டிப்பா 2ஆல் வகுப்படக்கூடிய எண்ணா தானே இருக்கும். அப்ப நான் ரெண்டையுமே நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல 2ஆல டிவைட் பண்ணி தான் ஒரு பர்டிகுலர் வேல்யூ எழுதிட்டு மொத்தமா பெருக்கி எழுதும் போது எனக்கு என்ன வந்திருக்கும்? 1300 வந்திருக்கும். ஸோ அப்ப ரெண்டுமே 2ஆல டிவைட் ஆகுதுன்னா அந்த 1300 2ஆல டிவைட் பண்ணி பாக்குறேன். டிவைட் பண்ணா என்ன வருது? 650. அப்போ இங்க எனக்கு ஒரு 2 நம்பர் கிடைக்குது, x, y. 2ஆல டிவைட் பண்ணும் போது எனக்கு ஒரு 2 நம்பர் கிடைக்குது. அந்த 2 நம்பரை பெருக்குனாவோ எல்சிஎம் கண்டுபிடிச்சாவோ எனக்கு என்ன வருது? 650 வருதா? ஸோ அப்போ 650 நான் என்ன பண்றேன்? பகா காரணி படுத்தி பாக்குறேன். ஸோ 5ஆல டிவைட் பண்ணா 13, 130. ஸோ மறுபடியும் 5ல டிவைட் பண்ணா 2 5 10, 6 5 30. 2ல டிவைட் பண்ணா 13. இப்போ 2 இரட்டை எண்ணுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. 2 ஒற்றை எண்ணா இருந்துச்சுன்னா அதனுடைய மீச்சியுமே எனக்கு ஒற்றை எண் தான் கிடைக்கும். 2 ரெட்டை எண்ணுங்கிறதுனாலதான் எனக்கு என்ன கிடைச்சிருக்குது? ரெட்டை எண் எனக்கு மீச்சியமாவா கிடைச்சிருக்குது. அந்த ரெண்டுமே என்னவா இருக்குது? A+2 அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர் ரெட்டை எண்கள். நீங்க தொடர் ரெட்டை எண்களை நீங்க 2ஆல வகுத்தீங்கன்னா உங்களுக்கு தொடர் எண்கள் தான் கிடைக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ 10, 12, 24, 26, 48, 50. இது எல்லாமே தொடர் இரட்டை எண்கள் தான் எழுதியிருக்கேன் 2 இதை நீங்க 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தொடர் எண்கள் கிடைக்கும். 5,6. இது 2ஆல் டிவைட் பண்ணா 12,13. இது 2ஆல் டிவைட் பண்ணா 24,25. உங்களுக்கு அடுத்தடுத்த எண்கள் தான் கிடைக்கும். அப்போ நான் 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு x and y அடுத்தடுத்த எண்களா இருக்கணும். அந்த அடுத்தடுத்த எண்கள் இதுக்குள்ள இருக்கான்னு பாக்குறேன். 5 × 5 25, 13 × 2 26. அப்ப 25 × 26 தான் இங்க எனக்கு ஆன்சரா கிடைச்சிருக்கு. 25,26. அப்படி வந்ததுனாலதான் எனக்கு 25,26 × 2 பெருக்குனாதான் எனக்கு 1300 கிடைக்கும். அப்ப அந்த நம்பர் என்னவா இருக்கு? 25 × 2 50, 26 × 2 52. அப்ப அந்த நம்பர்ஸ் என்ன? 50,52. இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னன்னு தெரிஞ்சு போச்சு? ஏங்கிறது 50, A+2ங்கிறது 52. இப்ப கேள்வி எனக்கு என்ன? A மற்றும் A+1 மீப்போம என்னன்னு கேட்டிருக்காங்க. A மற்றும் A+1 என்ன அர்த்தம்? ஏங்கிறது 50, A+1னா 51. இதனுடைய மீச்சியம் 50க்கும் 51க்கும் மீச்சியம் என்ன? 2 அடுத்தடுத்த எண்கள்னா அதுக்கு பொதுவான காரணிகள் எதுவுமே இருக்காது. அது சார்பகா எண்களா தான் இருக்கும். அதனுடைய மீச்சியம் என்கிறது என்ன? அவற்றினுடைய பெருக்கற பலன் தான். ஸோ அப்போ எல்சிஎம்ங்கிறது 50 × 51. ஸோ பெருக்குனா 2550.
ஸோ ஆன்சர் சி 2550. ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ சாதாரண சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி தான். ஏபிசி ரேஷியோவாக எனக்கு கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு ஆன்சர். ஆனால் இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, A/Bனுடைய மதிப்பு 4:5, ஆனால் B/Cனுடைய மதிப்பு 15:16 கொடுத்துருக்காங்க. ஸோ பியினுடைய மதிப்பு இங்கே சமமாக இருக்குதா? இல்லை. முதல்ல அதை சமமாக மாற்றணும். எப்படி சமமாக மாற்றுறது? இந்த 5 15 மாற்ற முடியுமா? முடியும். 3ஆல் பெருக்குனா அது 15 மாறிடும். ஸோ ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் நான் மதிப்புகளை பெருக்கும் பொழுது எதுவும் ஒரு உறுப்பை மட்டும் தனியாக பெருக்கக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் பெருக்கணும். 3ஆல் பெருக்குனா எனக்கு என்ன வரும்? 12:15. இப்போ இதனுடைய ரேஷியோ எனக்கு மாறல, மதிப்புகள் மட்டும் தான் மாறி இருக்குது. எனக்கு கிடைச்சிருக்கிறது டூப்ளிகேட் ரேஷியோ, அப்சல்யூட் ரேஷியோ இல்லை. ஆனால் 4:5ங்கிற ரேஷியோல தான் இருக்குது. நான் மதிப்புகளை மட்டும் மாற்றிருக்கிறேன். இப்போ ஏவோட மதிப்பு என்ன? 12, பியோட மதிப்பு 15, சியோட மதிப்பு 16. இது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் சி ஸ்கொயர் 16 ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் 12 ஸ்கொயர் டிவைடட் பை 16 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர். 16 ஸ்கொயர் 256, 12 ஸ்கொயர் 144 டிவைடட் பை 256 பிளஸ் 144. ஸோ வித்தியாசம் 154, இதில் ஒரு 56, இதில் ஒரு 56, 112 டிவைடட் பை இது ரெண்டையும் கூட்டினா 2 1 3 400. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணா 2 4 8, 8 4 32 டிவைடட் பை 100. ஸோ மறுபடியும் 4ஆல் டிவைட் பண்ணா 7 4 28, 25 4 100. ஆன்சர் 7/25, ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின். ஸோ ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்ல எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்தடுத்த எண்கள் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல எது சரியா இருக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3ஆல் வகுப்படாது, 3ஆல் வகுப்படாது, 11ஆல் வகுப்படாது, 3ஆலும் வகுப்படும், 11ஆலும் வகுப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 3 11 இந்த 2 மட்டும் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 2ஆல வகுப்படுமான்னு சொல்லி செக் பண்ணாலே எனக்கு என்ன பண்ணிடலாம், ஆப்ஷனை சூஸ் பண்ணிடலாம். முதல்ல 3ஆல வகுப்படுமாங்கிறத பாக்குறேன். ஸோ 3ஆல வகுப்படுறதுக்கான ரூல் என்ன, கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ல இருக்கக்கூடிய இலக்கங்கள் எல்லாத்தையுமே கூட்டினா அந்த கிடைக்கக்கூடிய கூட்டுத்தொகை 3ஆல வகுப்பட்டுச்சுன்னா அந்த நம்பரே 3ஆல வகுப்படும். ஸோ கூட்டி பாருங்க, 3 4 5, இது ஒரு 5, இது ஒரு 5 5 5 5 5 5. எத்தனை 5 இருக்கு? 7 5 இருக்குது. 7 5 35. அப்ப கூட்டினா எனக்கு என்ன வருது? 35 வருது. 35 3ஆல வகுப்படாது. ஸோ இந்த நம்பரே 3ஆல வகுப்படாது. அப்ப 3ஆல வகுப்படாது அப்படிங்கிறது கரெக்ட். இப்போ 11ஆல வகுப்படுமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். 11ஆல வகுப்படுறதுக்கான ரூல் என்ன, ஒன்று விட்ட இலக்கங்களினுடைய கூடுதலுக்கான வித்தியாசம் 0ஆகவோ 11 மடங்குகளாகவோ இருக்கணும். ஸோ ஆல்டர்னேட் டிஜிட்ஸ் எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணும். 3 4 5 8 9 10 13 14 15 18 19. அடுத்த இலக்கங்கள் 4 5 6 9 11 10 11 14 15 16. ஸோ 19க்கு 16க்குள்ள வித்தியாசம் என்ன? 3. 0ஆகவோ 11 மடங்குகளாகவோ வந்தால் தான் அது 11ஆல் வகுப்படும். ஸோ நான் கூட்டி பார்த்துட்டேன், எனக்கு அது என்ன வித்தியாசங்கிறது எனக்கு 0 வரல. ஸோ அப்போ அது 3ஆலையும் வகுப்படாது, 11ஆலையும் வகுப்படாது. ஆன்சர் ஏ. 3ஆலும் மீதியின்றி வகுப்படாது, 11ஆலும் மீதியின்றி வகுப்படாது. அடுத்த கேள்வி. ஸோ டைஸ்ல இந்த கொஸ்டின், ஒரு பகடையில் 1க்கு எதிரே 4, 2க்கு எதிரே 5, 2க்கு எதிரே 5 எனில் அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சரியா இருக்கும். ஸோ 1க்கு எதிரில் 4 இருக்கு, 2க்கு எதிரில் 5 இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல 3க்கு எதிராக 6 வந்துடும். ஸோ ஒரு ஃபேக்ட் என்ன, ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பர் ஆப்போசிட்ல இருக்குன்னா கண்டிப்பா அது எதுல இருக்காது, பக்கத்துல இருக்காது, அருகில் இருக்காது. எதிரில் இருக்குதுன்னா கண்டிப்பா அது அருகில இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ முதல்ல பாருங்க, 3 ஆனது 4 மற்றும் 6க்கு அருகே உள்ளதுன்னு சொல்றாங்க. 3 6 எதிரில் இருக்குது. கண்டிப்பா இது 2 எங்க இருக்காது, அருகில் இருக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. 3 ஆனது 5 மற்றும் 6க்கு அருகே உள்ளதுன்னு சொல்றாங்க. இங்க 6ன்னு வந்திருக்கு. 3ங்கிறது 6க்கு அருகில கண்டிப்பா வராது, ஏன்னா இதுக்கு எதுல இருக்கு, எதிர்பக்கத்துல இருக்குது. ஸோ 1 ஆனது 4 மற்றும் 6க்கு அருகே உள்ளதுன்னு சொல்றாங்க. 1 ஆனது 4க்கு எதிரில் இருக்குது. ஸோ அப்ப இது கிடையாது. ஆன்சர் சி. 2 ஆனது 3 மற்றும் 6க்கு அருகில் உள்ளது. என்ன அர்த்தம், 2 இங்க இருக்குதுன்னா 3 இந்த பக்கம் இருக்குது, 6 இந்த பக்கம் இருக்குன்னு அர்த்தம். 3க்கு 6 ஆப்போசிட்ல தான் இருக்கு ஆட்டோமேட்டிக்கா. ஸோ ஆன்சர் சி. அடுத்த கேள்வி. அடுத்த கொஸ்டின், 8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோளமானது உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருவாக்கப்பட்டால் அந்த கம்பியினுடைய நீளம் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு கோளத்தை ஒரு கம்பியா மாத்துறாங்க. ஸோ கம்பிங்கிறது எனக்கு உருளை வடிவத்தில் இருக்கும். ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பா மாத்துறாங்க அப்படின்னாலே அந்த ரெண்டுக்கும் கன அளவுகள் சமம். நான் வால்யூமை நான் ஈக்குவல் பண்ணணும். எனக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க,
கோளமானது 8 சென்டிமீட்டர் விட்டம்னு சொல்றாங்க. அப்ப ஆரம் என்னவா இருக்கும்? 4 சென்டிமீட்டர். இந்த கம்பியினுடைய ஆரம் எவ்வளவு? 3 மில்லிமீட்டர். அப்ப அதனுடைய ஆரம்ங்கிறது என்னவா இருக்கும்? 3/2 மில்லிமீட்டர், அதுல பாதி. ஸோ ரெண்டுமே வேற வேற அளவுகளா இருக்குது, ஒரே யூனிட்டா மாத்திக்கோங்க. 4 சென்டிமீட்டர், இதையும் நான் மில்லிமீட்டரா மாத்தினா 40 மில்லிமீட்டர். ஸோ கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப், இதனுடைய கன அளவு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ கம்பிங்கிறது என்ன ஷேப்ல இருக்கும்? உருளை வடிவத்தில் இருக்கும், உருளையினுடைய கன அளவு. ஸோ ரெண்டையும் ஈக்குவல் பண்றேன். ஸோ 4/3 இன்ட்டு பை இன்ட்டு ரேடியஸ் 40 மில்லிமீட்டர். ஸோ 40 இன்ட்டு 40 இன்ட்டு 40 ஈக்குவல் டு பை இன்ட்டு இதனுடைய ரேடியஸ் 3/2 இன்ட்டு 3/2 இன்ட்டு ஹெச். ஸோ கம்பி நீளம் தான் கேட்டிருக்காங்க. ஒரு உருளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதை ஹரிசாண்டல் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய நீளம்ங்கிறது தான் அந்த உருளையினுடைய உயரம். நான் ஹெச் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆயிரும், பை கேன்சல் ஆயிரும். இந்த பக்கம் 9/4 இருக்கு, இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 4/9 மாறிடும். ஸோ இப்போ வேல்யூ எனக்கு என்னவா இருக்கு எல்லாமே? ஸோ 4 இன்ட்டு 40 இன்ட்டு 40 இன்ட்டு 40 டிவைடட் பை 3. இந்த பக்கம் இருக்கிற 9/4 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 4/9 மாறிடும். ஸோ 4 டிவைடட் பை 9. ஸோ வேல்யூ எல்லாத்தையும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 4 4 16, 4 4 16, 256 இன்ட்டு 4 டிவைடட் பை 3 இன்ட்டு 9. ஸோ கேன்சல் பண்ணா 8 3 24, மீதி 16, 5 3 15, மீதி 1, 3 3 9, 3 3 9. ஸோ இதை 9ல் கேன்சல் பண்ணா 9 9 81, மீதி 43, 4 9 36, 73, 8 9 72, மீதி 13, 1 9, மீதி 4, 4 9. ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணணும்? 4ஆல் பெருக்கணும். ஸோ 4ஆல் பெருக்கினா 4 4 16, மீதி 1, 4ஆல் பெருக்கினா 4 1 5. ஸோ 8 32, மீதி 3, 16 3 19, மீதி 1, 4 9 36 1 37. இப்போ ஆன்சர் 37.9 மீட்டர். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 ஜீரோவையும் நான் வந்து என்ன பண்ணல, கன்சிடர் பண்ணல. இங்கே பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு மதிப்பு கிடைக்கும். அது 1000ஆல் நீங்கள் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மீட்டரில் கிடைக்கும். 1 மீட்டருங்கிறது 1000 மில்லிமீட்டர். ஸோ வர்ற ஆன்சரை நீங்கள் 1000ஆல் வகுக்க வேண்டியது இருக்கும். நேரடியாக உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சது? 37.9. அடுத்த கேள்வி. ஸோ கூட்டுவட்டியிலிருந்து கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டுவட்டி முறையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு 13,380 ஆகவும். ஸோ 3 ஆண்டுகள்னா P இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் 3. 3 ஆண்டுகள் எவ்வளவு மாறுது? 13,380 மாறுது. 6 ஆண்டுகளுக்கு பிறகு 20,070 மாறுது. எனக்கு ரெண்டுமே என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த தொகை கொடுத்துருக்காங்க, அமௌண்ட். தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எனக்கு தொகை கொடுத்துருக்காங்க அப்படின்னா வித்தியாசம் பார்த்தாலே எனக்கு என்ன கிடைச்சிடும்? வட்டி எவ்வளவு கிடைச்சிடும். ஆனால் கூட்டுவட்டி முறையில இந்த மாதிரி வித்தியாசம் பார்த்து நேரடியாக வட்டி எடுக்க முடியாது. இப்போ 6 ஆண்டுகள் எவ்வளவு மாறுது? 20,070 மாறுது. 3 ஆண்டுகள்ல 1 + R/100 ஹோல் பவர் 3. 3 ஆண்டுகள் எவ்வளவு மாறுது? 13,380 மாறுது. ஸோ இதில் என்னதான் செய்யணும்? வகுக்க தான் செய்யணும். ஸோ இதெல்லாம் டிவைட் பண்ணால் இதுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ P கேன்சல், பவர் 3 கேன்சல் பண்ணால் இங்கே 3 குறைஞ்சிரும். ஸோ இப்போ 1 + R/100 ஹோல் பவர் 3. இதனுடைய மதிப்பு எவ்வளவு? 20,070 டிவைடட் பை 3,380. 13,380. ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், ரெண்டுமே 3ஆல் வகுப்படும். கேன்சல் பண்ணால் 6 3 18, மீதி 20, 6 3 18, மீதி 27, 9 3 27 டிவைடட் பை இந்த 3ஆல் கேன்சல் பண்ணா 4 3 12, மீதி 13, 4 3 12, மீதி 18, 6 3 18. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 + R/100 ஹோல் கியூப்ங்கிறது எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? 669/446. இதை வகுக்க வேண்டாம். ஏன்னா மேல இருக்கிறது 3ஆல் 6 6 12 9 21 வகுப்படும். ஆனால் கீழே இருக்கிறது என்ன வகுப்படாது? 3ஆல் வகுப்படாது. சுருக்க முடியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ என்ன எனக்கு கிடைச்சிருச்சு? 1 + R/100 ஹோல் கியூப்பினுடைய மதிப்பு எனக்கு என்னன்னு கிடைச்சிருச்சா? ஆனால் எனக்கு என்ன தெரியும்? இந்த ஈக்குவேஷன் பாருங்க. P இன்ட்டு 1 + R/100 ஹோல் கியூப். ஒரு தொகை 3 வருஷத்துல எவ்வளவு மாறுதுன்னு எனக்கு தெரியும். 13,380 மாறுது. ஸோ அப்போ எனக்கு P தான் கண்டுபிடிக்கணும். இதனுடைய மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 669 டிவைடட் பை 446 ஈக்குவல் டு 13,380. அப்போ P-னுடைய மதிப்பு 13,380 இன்ட்டு 446 டிவைடட் பை 669. ஸோ இது அப்படியே என்ன மாறும்? தலைகீழா மாறிடும். ஒரு 669, 2 669 1380, 13,380. ஸோ இப்போ 20 இன்ட்டு 446 தான் பெருக்கணும். 0 6 2 12, மீதி 1, 4 2 8 1 9, 4 2 8. ஸோ அப்போ அந்த தொகை எவ்வளவு? 8,920. ஸோ ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்து மீச்சி மேல இருந்த ஒரு கேள்வி. ஸோ ஏ மற்றும் பி சி ஆகியோர் ஒரே திசையில் தொடங்கி ஒரு வட்ட வடிவ அரங்கத்தை ஒரு முறை சுற்றி வர 252 வினாடிகள், பிக்கு
308 வினாடிகள், சிக்கு 198 வினாடிகள் ஆகின்றன சொல்றாங்க. இவர்கள் எந்த நேரத்தில் தொடங்கிய நிலையில் தொடங்கிய இடத்தில் சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லி டைம் பீரியட் கேட்கிறாங்க. ஸோ 3 பேர் எனக்கு வட்டப்பாதையில சுத்துறாங்க, அவங்க எப்போ ஒரே நேரத்தில் சந்திப்பாங்க அப்படின்னா அந்த 3 நம்பருக்கும் பொதுவான நம்பர்ல தான் சந்திப்பாங்க. அந்த பொதுவான நம்பருங்கிறது என்ன? பொது மடங்கு. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சு டிவைட் பண்ணா எல்லாமே எதால டிவைட் ஆகும்? 2ல டிவைட் ஆகும். 1 2 2 2 4 6 2 12. ஸோ 1 2 5 2 10 4 2 8. ஸோ 9 2 18 9 2 18. ஸோ எல்லாமே இது 9 10 2ல டிவைட் பண்றேன் மறுபடியும். 6 2 12 3 2 6 7 2 14 7 2 14 99 டிவைட் ஆகாது. திரும்ப 7ல டிவைட் பண்ணா 9 7 63 11 7 77 99. மறுபடியும் 9ல டிவைட் பண்ணா 1 9 11 11 9 99. 11ல டிவைட் பண்ணா 1 1 1. இப்போ எனக்கு என்ன கிடைக்குது? 2 × 2 4 28 × 99. 9 × 11 99, 7 4 28. பெருக்குனா 8 9 72, மீதி 7 18 72. 72 18 72 80 90 97 7 மீதி 9 2 9 18 9 27. டைம் என்ன கிடைச்சிருக்கு? 2772. கொடுத்துடக்கூடிய எல்லாத்துமே எனக்கு யூனிட் என்னவா இருக்குது? வினாடிகளா இருக்குது. அப்போ இதுவும் எனக்கு வினாடிகள் தான். 2772 வினாடிகள். ஸோ ஆப்ஷன்ல எல்லாமே நிமிடங்கள் வினாடிகளும் இருக்குதா? ஸோ அதை என்ன பண்ணுங்க? நிமிடங்களா மாத்துங்க. 2772 டிவைடட் பை 60. ஒரு நிமிடத்துக்கு 60 வினாடிகள். 60ஆல கேன்சல் பண்ணா 277ல எத்தனை 60 இருக்குது? 4 60 240. மீதி எவ்வளவு இருக்குது? 240 போக மீதி 37 இருக்குது. 372. 372ல எத்தனை 60 இருக்குது? 6 60 360. மீதி ஒரு 12 இருக்குது. இப்போ 46 நிமிடங்களும் 12 வினாடிகளும் கழிச்சு அவங்க 3 பேரும் ஒரே நேரத்தில் சந்திப்பாங்க. ஆன்சர் சி. 46 நிமிடங்கள் 12 வினாடிகள். அடுத்த கேள்வி. அடுத்த உறுப்பு காண்க. சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ 64 32 48 120 எல்லாமே ஈஸியாக கணிக்கக்கூடிய மதிப்புகள் தான் இருக்குது. 64 32 மாறுதுன்னா என்ன அர்த்தம்? பாதி ஆகுது. பாதி ஆகுது. அதாவது நான் அதை அரையால பெருக்குனா எனக்கு என்ன கிடைச்சிடும்? 32. இந்த 32 மறுபடியும் 48 மாறுதுன்னா வித்தியாசம் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க. ஸோ இதை விட இது எவ்வளவு அதிகமா இருக்குது? 16 அதிகமா இருக்குது. அதான் இதுல எது பாதியா இருக்கோ அது இதை விட அதிகமா இருக்குது. மீன்ஸ் இங்க அரைங்கிறது அரையால பெருக்குனா 32 வருது. அரைங்கிறது என்ன? 0.5. அப்போ இங்க எதால பெருக்கிருக்காங்க? முழுசா 32 எக்ஸ்ட்ரா ஒரு 16 இருக்குது. நான் 1.5ஆல பெருக்கிருக்காங்க. இதை 48 120 இருக்குது அப்படின்னா 2.5. அடுத்து இங்க 3.5ஆல பெருக்கிருக்காங்க. அடுத்து இங்க 4.5ஆல பெருக்கணும். 420 4.5ஆல பெருக்கணும். 4.5ங்கிறது என்ன? 9/2. 9/2ஆல பெருக்கினா 2ல கேன்சல் பண்ணா 210. 9 214 9 2 18 9 1 1890. ஆன்சர் டி. சரிங்களா? ஸோ எதால மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இதை 0.5ஆல, அடுத்து 1.5, அடுத்து 2.5, 3.5ஆல பெருக்கிருக்காங்க. எனக்கு ஆன்சர் என்ன? 4.5ஆல பெருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி. ஆல்பா நியூமரிக் ரீசனிங்ல இருந்து ரொம்ப சிம்பிளான கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் எழுத்துக்கள் குறியீடுகள் கொண்ட தொடரில் இருந்து வினாக்களுக்கு விடையளிக்கும். என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை எண்கள் உயிரெழுத்தை தொடர்ந்தும் அடுத்து உயிர்மை எழுத்துக்கு முன்னும் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முதல்ல எத்தனை எண்கள் இருக்குது? இதுல 1 2 3 நம்பர் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3க்கு மேல இருக்க வாய்ப்பு கிடையாது. என்ன சொல்றாங்க? உயிரெழுத்தை தொடர்ந்து வரணும். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ஒரு வவ்வல் இருக்கணும். 1க்கு முன்னாடி இங்க குறியீடு இருக்குது. 8க்கு முன்னாடி இங்க நம்பர் இருக்கு. இந்த 6க்கு முன்னாடி ஒரு வவ்வல் ஐ இருக்குது. அடுத்து உயிர்மை எழுத்து வரலாம். ஸோ கே இருக்குது. ஸோ அப்போ என்னதான் இருக்குது? ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஆன்சர் 1. ஸோ அடுத்த கேள்வி. ஒன்பது வண்ண பெட்டிகள் சிவப்பு கருப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் நீலம் ஆரஞ்சு ஊதா இளம் சிவப்பு இருக்கின்றன. ஆனால் அதே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்டரிங் தான். 5 பெட்டிகள் சிவப்பு மற்றும் வெள்ளை பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளன. மஞ்சள் பெட்டியை வெள்ளை பெட்டியின் உடன் மேலே வைக்கப்பட்டுள்ளது. அப்ப பெட்டிகளை கிடைமட்டமா வரிசையா அடுக்கல, அவங்க ஒன்னின் மேல ஒன்னா அடிக்கிருக்காங்க. அப்போ 9 பெட்டிகள் இருக்குது. ஒன்பது பெட்டிகள். இதுல எனக்கு என்ன சொல்றாங்க? முதல்ல 5 பெட்டிகள் சிவப்பு மற்றும் வெள்ளை பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளது. சிவப்பு வெள்ளை இந்த ரெண்டுக்கும் இடையில மொத்தம் 5 பெட்டிகள் இருக்கு. 1 2 3 4 5. இதை நான் இப்படி ஆர்டரா எழுதிக்கிடுறேன். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்? வெர்டிகலா அதை பிளேஸ் பண்ணிடலாம். சிவப்பு வெள்ளைக்கு இடையில 5 பெட்டி இருக்குன்னு சொல்றாங்க. சிவப்பு இங்கதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க வெள்ளை அங்க சிவப்புன்னு கூட இருக்கலாம். இப்போ நான் ரெண்டையுமே நான் எழுதிக்கிடுறேன். எனக்கு எது பாசிபிலிட்டியோ அதை நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன்.
1 2 3 4 5 சிவப்பு. அடுத்து என்ன சொல்றாங்க? இடையில் வைக்கப்பட்டுள்ளது. மஞ்சள் பெட்டியை வெள்ளை பெட்டியுடன் மேலே வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. வெள்ளைக்கு மேல மஞ்சள் வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த ஆப்ஷனா இருந்துச்சு அப்படின்னா நான் இங்க இருந்து பாக்குறேன், இது கீழே, இது மேல மேல மேலங்கிறத எடுத்துக்கிடுறேன். வெள்ளைக்கு மேல உடனே என்னன்னு வச்சிருக்காங்க? மஞ்சள் வைக்கிறாங்க. இப்போ மஞ்சள் இங்க இருக்கும். ஒருவேளை இந்த ஆப்ஷனா நான் எடுத்துறேன் அப்படின்னா வெள்ளைக்கு முன்னாடி இங்க யாரை பிளேஸ் பண்ணிருப்பேன்? மஞ்சள். வெள்ளைக்கு மேல மஞ்சள் இருக்கு. உடன் மேலே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனடியா மேல வச்சுட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? மஞ்சள் பெட்டியை வெள்ளை பெட்டிக்கு மேலே வைக்கப்பட்டுள்ளது. 3 பெட்டிகள் மட்டுமே மஞ்சள் மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையில் உள்ளது. மஞ்சளுக்கும் பச்சைன்னு ஒரு பெட்டி இருக்குது, அதுக்கு இடையில மொத்தம் 3 பெட்டிகள் தான் இருக்குது. ஒருவேளை மஞ்சள் நான் இங்க இருக்குது அப்படின்னா மஞ்சளுக்கும் பச்சைக்கும் இடையில 3 பெட்டி தான் இருக்கு. அப்ப பச்சை எங்க பிளேஸ் பண்ணலாம்? இங்க. ஒருவேளை இதா இருந்துச்சுன்னா மஞ்சளுக்கும் பச்சைக்கும் இந்த பக்கம் என்னால வைக்க முடியுமா? இந்த வரிசையில மொத்தம் எத்தனை வந்துருச்சு? 1 2 3 4 5 6 7 வந்துருச்சு. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 தான் போட முடியும். ஆனா 3 பெட்டி என்னால வைக்க முடியாது. அப்ப இந்த பக்கம் தான் இருக்குது. மஞ்சளுக்கும் பச்சைக்கும் இடையில 3 பெட்டி. 1 2 3 பெட்டி தள்ளி என்ன இருக்கு? பச்சை இருக்குது. சோ அடுத்து என்ன சொல்றாங்க? சிவப்பு மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ள பெட்டிகளின் எண்ணிக்கையே கருப்பு மற்றும் மஞ்சள் பெட்டிகளுக்கு இடையில் உள்ளது. சிவப்புக்கும் பச்சைக்கும் இடையில, சிவப்புக்கும் பச்சைக்கு இடையில ஒருவேளை இந்த ஆப்ஷனா இருந்துச்சுன்னா சிவப்புக்கும் பச்சைக்கு இடையில எத்தனை பெட்டிகள் இருக்குது? பெட்டிகளே இல்லை. அப்ப அதே தான் எதுக்கு இருக்கும்? கருப்பு மற்றும் மஞ்சள் பெட்டிகளுக்கு இடையில் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப மஞ்சள் பெட்டிகளுக்கு இடையில கருப்பு, இந்த ரெண்டுக்கும் இடையில பெட்டிகளே இருக்கக்கூடாது அப்படிங்கறத கண்டிஷன். ஒருவேளை இந்த ஆப்ஷனா இருந்துச்சுன்னா மஞ்சள் வெள்ளை பச்சை இங்க பிளேஸ் பண்ணிருக்கிறேன். இதுல என்ன சொல்றாங்க? சிவப்பு மற்றும் பச்சை, சிவப்பு பச்சை இந்த ரெண்டுக்கு இடையில எத்தனை பெட்டி இருக்குது? 2 பெட்டி இருக்குது. அப்ப கருப்புக்கும் மஞ்சளுக்கும் இடையில எத்தனை பெட்டி தான் இருக்கும்? 2 பெட்டி தான் இருக்கும். மஞ்சள் எங்க இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் நான் 2 போட்டு 3 எழுத முடியாது, ஏன்னா இதுலயே மொத்தம் 7 பெட்டி வந்துருச்சு. அப்ப மஞ்சளுக்கு வலது பக்கம் 1 2 பெட்டி போக இங்க யார் இருக்கா? கருப்பு. சோ பிளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன? மஞ்சள் பெட்டிகளுக்கு இடையில் உள்ளது. நீல பெட்டி கருப்பு பெட்டிக்கு கீழே வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கருப்புக்கு அடுத்து என்ன வரும்? நீலம் வரும். ஒருவேளை இந்த ஆப்ஷனா இருந்துச்சுன்னா கருப்புக்கு அடுத்து நான் நீலம் பிளேஸ் பண்ணணும். ஆனா இங்க என்ன இருக்குது? மஞ்சள் வெள்ளை தான் இருக்குது. அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? கருப்பு பெட்டிக்கு கீழே வைக்கப்பட்டுள்ளதான் சொல்லியிருக்காங்களே தவிர உடன் கீழே வைக்கப்பட்டுன்னு சொல்லல. இமிடியேட்டா வச்சிருக்காங்கன்னா பக்கத்துலயே வச்சிடலாம், ஆனா கீழே தான் இருக்குதே தவிர. அப்ப வேற எங்க பிளேஸ் பண்ணலாம்? கருப்புக்கு பக்கம் இங்க கூட இருக்கலாம் நீலம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க கருப்புனா இங்க நீலம் வரலாம், அல்லது இங்கேயும் நீலம் வரலாம். இதா 2. வேற என்ன சொல்றாங்க? ஆனால் அது அடியில் வைக்கப்படவில்லைன்னு சொல்றாங்க. கடைசியா அந்த பெட்டி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீலம் இங்க இடையில இருக்கும், கடைசியா இருக்காதுன்னா இதுக்கப்புறம் ஏதோ ஒரு பெட்டி இருக்குதுன்னு அர்த்தம். சோ அடுத்து வைக்கவில்லை. 4 பெட்டிகளுக்கு மேல் மஞ்சள் மற்றும் நீல பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. மஞ்சள் இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். மஞ்சள் நான் நீலம் இங்க பிளேஸ் பண்ணனா இது 2க்கும் இடையில எத்தனை பெட்டிகள் இருக்கணும்? 4 பெட்டிகளுக்கு மேல இருக்கணும். ஆனா எனக்கு என்னதான் இருக்குது? வெள்ளை 1 மட்டும் தான் இருக்கு. அதிகபட்சம் 2 தான் போட முடியும் என்னால. இப்ப இந்த செக்மெண்ட் கிடையாது, இதுதான். இப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்க? மஞ்சளுக்கும் நீலத்துக்கும் இடையில 4 பெட்டிக்கு மேல அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை நீலம் இங்க இருந்துச்சுன்னா மஞ்சளுக்கும் நீலத்துக்கும் இடையில எத்தனை இருக்கு? 1 2 3 4 தான் இருக்குது. 4 பெட்டிகளுக்கு மேல இருக்கணும் அப்படின்னா நீலத்தை இங்க பிளேஸ் பண்றேன். நீலம். அப்ப இங்க என்ன இருக்குது? மஞ்சளுக்கும் நீலத்துக்கு இடையில மொத்தம் எத்தனை பெட்டி இருக்கு? 1 2 3 4 5 பெட்டி இருக்குது, 4க்கு மேல. அடுத்து என்ன சொல்றாங்க? ஒரு பெட்டி 4 நீல பெட்டிக்கும் ஆரஞ்சு பெட்டிக்கும் இடையில், மஞ்சள் மற்றும் நீல பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளது. ஒரு பெட்டி நீல பெட்டிக்கும் ஆரஞ்சு பெட்டிக்கும் இடையில் வைக்கப்பட்டுள்ளது. நான் நீலம் இங்க பிளேஸ் பண்ணிருக்கிறேன் அப்படின்னா இதுக்கும் ஆரஞ்சுக்கும் இடையில 1 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்க நான் ஆரஞ்சு பிளேஸ் பண்ண முடியுமா? அங்க ஏற்கனவே நான் பச்சையை பிளேஸ் பண்ணிட்டேன். அப்ப ஆரஞ்சுங்கிறது இங்க வரும், இங்க ஆரஞ்சு வரும். ஆரஞ்சு பிளேஸ் பண்ணி. அப்ப ஆரஞ்சுக்கும் நீலத்துக்கும் இடையில என்ன இருக்குது? சிவப்பு இருக்குது. ஒரு பெட்டின்னு தான் சொல்லியிருக்காங்க, அது சிவப்பா இருக்குது. அடுத்து என்ன சொல்றாங்க? இளஞ்சிவப்பு பெட்டி ஊதா பெட்டிக்கு மேல் வைக்கப்பட்டுள்ளது. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ல மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 பெட்டி வந்துருச்சு. அதை ஆர்டர் பண்ணிடலாம். ஸோ ஆரஞ்சு, சிவப்பு, நீலம், இது என்னன்னு தெரியாது, பச்சை, கருப்பு, இது என்னன்னு தெரியாது, வெள்ளை, மஞ்சள். இப்ப என்ன சொல்றாங்க இதுல கடைசியா? இளஞ்சிவப்பு பெட்டி ஊதா பெட்டிக்கு மேல். இப்போ ஊதா இங்க நான் பிளேஸ் பண்ணாதான் இளஞ்சிவப்பு பெட்டி அதுக்கு மேல வரும். இங்க ஊதா போட்டா இளஞ்சிவப்பு பெட்டி கீழே வந்துடும். இப்ப கேள்வி எனக்கு என்ன? எந்த பெட்டி கருப்பு பெட்டிக்கு மேலும் கீழும் இருக்கும்? இப்போ கருப்பு பெட்டி இந்த இருக்குது, இதுக்கு மேல இளஞ்சிவப்பு இருக்குது, இதுக்கு கீழே பச்சை இருக்கு. ஆன்சர் ஏ, இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை. ஸோ அடுத்த கேள்வி. ஸோ சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸ்ல எனக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்துல ஒரு சிம்பிளா கோட் பண்ணியிருக்கிறாங்க.
அண்ட் அதுலேயுமே எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதனுடைய பதில் என்னன்னு கேட்காம எனக்கு 4மே எனக்கு ப்ராப்ளமாக கொடுத்துட்டு எது எனக்கு ஆன்சராக வரும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு 7, இந்த ஆரோ மார்க் லெஃப்ட் சைடு ஆரோ மார்க் பேர் என்ன கழித்தல், 43 மேல இருக்க ஆரோ மார்க் என்ன வகுத்தல் 6. மொதல் ஆப்ஷனே கேன்சல் ஆயிரும். 43 6ஆல வகுபடுமா வகுபடாது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. 3 கீழே இருக்கிற வகுத்தல், கீழே பார்க்க போற மாதிரி ஆரோ மார்க் என்ன பெருக்கல் 6, மேல இருக்க ஆரோ மார்க் வகுத்தல் 2, ரைட் சைடு கூட்டல் 3, லெஃப்ட் சைடு கழித்தல் 6 ஈக்குவல் டு 5. ஸோ ஈக்குவேஷன் ஃபார்மாக இருக்குது. 6/2 3, அதுக்கடுத்து பெருக்கணும் 9, 9 3 கூட்டினா 12, 12ல் 6 போயிடுச்சுன்னா 6 ஆன்சராக வரணும், 5 வருது. ஸோ ஆன்சர் பி கிடையாது. 5 7, 5 ரைட் சைடு ஆரோ மார்க் என்ன கூட்டல் 7, லெஃப்ட் சைடு ஆரோ மார்க் கழித்தல் 3, மேலே இருக்க ஆரோ மார்க் பெருக்கல் 2 ஈக்குவல் டு 4. ஸோ பெருக்கல் முதல்ல முடிக்கணும். 6 7ல் 6 போயிடுச்சுன்னா 1, 5 + 1 6 ஆன்சராக வரணும். ஸோ 4 கிடையாது. ஸோ இப்போ ஆன்சர் என்ன டி தான். செக் பண்ணிடுங்க. 2 கீழே இருக்கிற ஆரோ மார்க்குங்கிறது என்ன பெருக்கல் 5, லெஃப்ட் சைடு இருக்கிறது கழித்தல் 6, ரைட் சைடுங்கிறது சரி லெஃப்ட் சைடுங்கிறது கழித்தல், ரைட் சைடுங்கிறது கூட்டல் 2 ஈக்குவல் டு 6. ஸோ 2 5 10, 10 + 2 12, 12ல் 6 போயிடுச்சுன்னா ஆன்சர் 6, ஆன்சர் டி. அடுத்த கேள்வி. தனி வட்டியில் ஏ என்பவர் 16,000 தொகையை 12% ஆண்டு வட்டிக்கு கடன் வாங்குகிறார். தனி வட்டியில் பி என்பவர் 12,000 தொகையை 18% ஆண்டு வட்டிக்கு கடன் வாங்குகிறார். எத்தனை ஆண்டுகளில் அவர்களின் கடன் தொகை சமமாக இருக்கும்னு கேட்கிறாங்க. கடன் தொகை சமமா இருக்கும்னா என்ன அர்த்தம்? மொத்த தொகை எப்ப சமமா இருக்கும் அப்படிங்கிறது தான். எனக்கு தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன PNR / 100. இங்க எனக்கு வட்டி சமமா இருக்குங்கிறத கொஸ்டின்ல கொடுக்கல. அப்படி கொடுத்திருந்தா அதை விட ரொம்ப ஈஸி. ஆனா இங்க எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த தொகை கடன் தொகை சமமா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. கடன் தொகைங்கிறது என்ன? அமௌண்ட். அமௌண்ட்ங்கிறது என்னது? பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்ததுதான் மொத்த தொகை. அப்போ பிரின்சிபலும் அதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது எப்போ சமமா வரும்னு கேட்கிறாங்க. அண்ட் டைம் பீரியட் 2 பேருக்குமே ஈக்குவல் தான். ஸோ அப்போ மொத்தம் ஏங்கிறவர் எவ்வளவு வாங்கியிருக்காரு? 16,000 ரூபாய். பிளஸ் அவருக்கான வட்டி எவ்வளவு? 16,000 P × N. அதான் நான் கண்டுபிடிக்கணும். ரேட் பர்சன்டேஜ் 12 / 100. ஸோ பிங்கிறவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 12,000 ரூபாய். அது அசல் பிளஸ் அவருக்கான வட்டி எவ்வளவு? PN. நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ரேட் பர்சன்டேஜ் எவ்வளவு? 18 / 100. இந்த ரெண்டும் எப்போ ஈக்குவலா மாறும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 16,000 இங்க 12,000 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா கழித்தல்ல வந்துடும், 4,000 மாறிடும். பிளஸ் இங்க இருக்கிறதுல 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். ஸோ 16 12ஆல பெருக்கினா ஒரு 160 192, ஒரு 0 சேர்த்தா 1920 N தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 12,000 இந்த பக்கம் வச்சு கழிச்சாச்சு. திரும்ப இங்கே என்ன இருக்கு? 12 × 18 தான் இருக்குது. 12 × 10 120, ஒரு 96 216 2160 N. இப்போ எனக்கு தேவை நான் N தான் கண்டுபிடிக்கணும். இந்த பிளஸ் 1920 அந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ்ல போயிடும். ஸோ அப்போ 4000 ஈக்குவல் டு 2160 மைனஸ் 1920 N. வித்தியாசம் எவ்வளவு? இதுல ஒரு 80, இதுல ஒரு 160, 240 N ஈக்குவல் டு 4000. ஸோ அப்போ என்னோட வேல்யூ 4000 / 240. ஸோ 0க்கு ஒரு 0 கேன்சல், 4ல் கேன்சல் பண்ணா 6 நாளா 24, 100 நாளா 100. ஸோ 100/6 கேன்சல் பண்ணா 50 / 3. 50 / 3னா 16 2/3 ஆன்சர். ஸோ 16 3 48, மீதி 2. அடுத்த கேள்வி. இரு எண்கள் 15:11 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றினுடைய மீ/போவ 3 எனில் அந்த எண்களை காண்க. சிம்பிளான கேள்வி. 2 நம்பர் இருக்குது X Y. இந்த 2 நம்பருக்கு நான் ஒரு HF கண்டுபிடிச்சோம்னா எனக்கு ஃபைனலா 2 நம்பர் கிடைக்கும். இந்த 2 நம்பருங்கிறது கொடுத்த எண்களினுடைய விகிதம் தான். அப்ப விகிதம் எனக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க? 15:11. HF என்ன கொடுத்துட்டாங்க? 13. இப்ப ரேஷியோவும் HF கொடுத்துருக்காங்க. நான் இது ரெண்டையும் பெருக்கினாலே எனக்கு அந்த நம்பர் கிடைச்சிரும். 15 × 13. 15 × 13 150 + 45 195. 11 × 13 143. அப்ப அந்த நம்பர்ஸ் B. ஸோ ஆன்சர் B. அடுத்த கேள்வி. பதினஞ்சு மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளமும் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையின் தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்ன? கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். குறைந்தபட்ச எண்ணிக்கை, ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. இங்க நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா HF தான் கண்டுபிடிக்கணும்.
ஸோ ஒரு செவ்வக வடிவத்திலான ஒரு அறை இருக்குது. இந்த அறையில நான் சதுர வடிவ ஓடு நான் பதிக்க போறேன் அப்படின்னா நீளத்துல எவ்வளவு ஓடு வரும், அகலத்துல எவ்வளவு ஓடு வரும்ங்கிறத கண்டுபிடிச்சு பெருக்கினாதான் மொத்த ஓடுகளின் எண்ணிக்கைங்கிறது கிடைக்கும். அதுலயும் குறைந்தபட்ச எண்ணிக்கை வேணும்னா அந்த சதுர ஓடுகளினுடைய அளவு மேக்சிமமா இருக்கணும். பெரிய சைஸ் டைல் நம்ம ரூம்ல போட்டோம்னா கொஞ்சம் டைல்ஸே போதும். ஆனா சின்ன சின்ன டைல்ஸா போட்டேன் அப்படின்னா எனக்கு நிறைய டைல்ஸ் தேவைப்படும். அப்போ குறைந்தபட்ச எண்ணிக்கை வேணும்னா டைலோட சைஸ் பெருசா இருக்கணும். அது நீளத்திலையும் பொருந்தணும், அகலத்திலையும் பொருந்தணும். அப்படின்னா நீளத்தையும் வகுக்கணும் கரெக்டா, அகலத்தையும் வகுக்கணும். அப்ப அது ரெண்டுக்குமே பொதுவான வகுபடும் எண் தான். அதுதான் என்ன HCF. அப்போ 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே ஒரே யூனிட்டா மாத்திக்கோங்க, சென்டிமீட்டரா மாத்திக்கிடுவேன். 1517 சென்டிமீட்டர். 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் 92 சென்டிமீட்டர் மாத்திரக்கூடாது, 902 சென்டிமீட்டர். ஸோ 2 HCF கண்டுபிடிக்கணும். ஸோ எதால வகுபடும்? ரெண்டு பெரிய நம்பரா இருக்குது. எதால வகுபடும்னா உங்களால எதை வகுக்க முடியுமோ, எதை டிவைட் ஆகக்கூடிய நம்பரோ அதை பாருங்க. இப்போ 902 எதால டிவைட் ஆகும்? 902ங்கிறது இப்போ நான் 2ஆ நான் டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 2ல டிவைட் 11ஆல வகுப்படும். 11ஆல நான் டிவைட் பண்ணோம்னா 8 11 88, மீதி 2 22, 82 இருக்குது. அப்போ இந்த நம்பர் 11ஆலே வகுப்படுது, 82ஆலையும் வகுப்படுது. இது 11ஆல வகுப்படுமாங்கிறத பாருங்க. ஸோ 11 வகுப்பதுக்கான ரூல் என்ன? அடுத்தடுத்த நம்பருக்கான வித்தியாசம் எனக்கு என்ன வரணும்? 0 வரணும். ஸோ 1 1 2 7 5 12 வித்தியாசம் 10 வருது, 11ஆல வகுப்படாது. இப்போ 82ஆல வகுப்படுமா? இது ஒற்றை எண், கண்டிப்பா 82ஆல வகுப்படாது. அப்போ 82ஐயும் பிரிச்சு பாருங்க. 41 2 இது 2ஆல வகுப்படுமா? வகுப்படாது. அப்போ 41ஆல வகுப்படுமான்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்போ HCF என்ன? 41. 41 டிவைட் பண்ணா இங்க என்ன வரும்? 2 41 82, மீதி 8 82, 2 41 82. இங்க எவ்வளவு இருக்குது? 151ல எத்தனை 41 இருக்குது? 3 41. ஸோ 3 41 123. மீதி எவ்வளவு இருக்குது? 8 28 இருக்குது, 287. 287 வரணும்னா இதை எதால பெருக்கணும்? 7ஆல பெருக்கணும். ஸோ இப்போ எனக்கு HCF என்ன வந்துருச்சு? 41. இந்த 41ங்கிறது என்னன்னா அந்த சதுர ஓடுகளினுடைய அளவு. எனக்கு 41 சென்டிமீட்டர் டைல்ஸ் போட்டாதான் நீளத்திலையும் அகலத்திலையும் அந்த டைலை நல்லா வெட்டாம அப்படியே அந்த டைலை வைக்க முடியும். அப்போ நீளத்துல எத்தனை டைல்ஸ் வருது? 37. அகலத்துல எத்தனை டைல்ஸ் வருது? 22. அப்போ மொத்த டைல்ஸினுடைய எண்ணிக்கை என்ன? 37 × 22. 2 7 14 1 14 21 21, மீதி 2 3 2 6 2 8. ஆன்சர் 814. அடுத்த கேள்வி. ஆர்டரிங்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. லெஸ் தென் கிரேட்டர் தென் கம்பேர் பண்ணணும். P என்பவர் Q-ஐ விட பெரியவர். P என்பவர் Q-ஐ விட பெரியவர். இப்போ Q தான் லெஸ் தென். R என்பவர் Q-ஐ விட பெரியவர். R என்பவர் Q-ஐ விட பெரியவர். ஆனால் P-ஐ விட சிறியவர்னு சொல்றாங்க. அப்ப P-ஐ விட சிறியவர். ஸோ P தான் பெருசா இருக்கிறார். அடுத்து என்ன சொல்றாங்க? S என்பவர் P-ஐ விட பெரியவர். P-ஐ விட பெருசா யார் இருக்கா? S. ஆனால் T-ஐ விட சிறியவர்னு சொல்றாங்க. T-ஐ விட சிறியவர்னு யாரை சொல்றாங்க? S-ஐ தான் மீன் பண்றாங்க. அப்ப S-ங்கிறவர் T-ஐ விட சின்னவர். அப்ப T தான் இருக்கலே பெருசு. இப்ப கேள்வி எனக்கு என்ன? இவர்களில் யார் மிகச்சிறியவர்னு கேட்டிருக்காங்க. இருக்கலே யார் சிறியது? Q. ஸோ ஆன்சர் C, Q. அடுத்த கேள்வி. ஆல்பா நியூமரிக் ரீசனிங்ல இருந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆல்பபெட்ஸ் எல்லாத்தையுமே நம்பரா கோட் பண்ணிருக்காங்க. A = 1, B 2, C 3, எட்ஸெட்ரா, Z = 26. இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஏங்கிறது முதல் எழுத்து. ஸோ A1 B2 C3 இதில் அப்ளை பண்ணா ஏங்கிறது 1வது எழுத்து, Bங்கிறது 2 1 ஸ்கொயர், பிளஸ் Bங்கிறது 2வது எழுத்து, Cங்கிறது 3 2 கியூப், பிளஸ் Cங்கிறது 3வது எழுத்து, Aங்கிறது முதல் எழுத்து 3/1. இதனுடைய மதிப்பு என்ன? 1 ஸ்கொயர் 1, 2 கியூப் 8, 3/1 3. ஸோ கூட்டினா 4 12. ஆன்சரா 12 வருது. இது எதுக்கு சமமா இருக்காதுன்னு கேட்குறாங்க. இந்த ஆப்ஷன்ல எதுக்கு சமமா இருக்காது? மதிப்பு பாருங்க. ஸோ √f × x. எஃப்ங்கிறது 6வது எழுத்து, எக்ஸுங்கிறது 24வது எழுத்து. 24 6 பெருக்குனா 144. √144 ஆன்சர் என்ன? 12 தான். சமமாக தான் இருக்குது. S - G. எஸ்ங்கிறது 19வது எழுத்து, ஜிங்கிறது 7வது எழுத்து. வித்தியாசம் என்ன? 12. ஸோ 12 சமமாக தான் இருக்குது. Bங்கிறது 2வது எழுத்து, ஈங்கிறது 5வது எழுத்து. பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்குது? 10 கிடைக்குது. இதுதான் சமமா இல்லை. ஆன்சர் C. Lங்கிறது 12வது எழுத்து தான். ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ எது சமமா இருக்காதுதான் கேட்குறாங்க. ஆன்சர் C. ஸோ 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு. கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாமே கொஞ்சம் ட்ரை பண்ணால் ஆன்சர் போடுற மாதிரி தான் எல்லா கொஸ்டினுமே இருந்துச்சு. ஸோ இந்த 25 கொஸ்டின்ஸில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் சரியாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ வரக்கூடிய தேர்வுகளும் நல்லா பண்ணுறதுக்கு விபுதரி அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.